என் தங்கப்பிள்ளையே, பிரதோஷத்தினுடைய இந்த வெள்ளிக்கிழமை நாளில் உன் தாயானவள் உனக்கென கொண்டு வந்திருப்பது ஒன்று சாதாரண வாக்கு அல்ல. உனக்கான சத்திய வாக்கினை நான் கொண்டு வந்திருக்கிறேன். என் குழந்தைக்கு நான் கொடுக்க நினைக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க நான் நினைக்கிறேன். என் பிள்ளைக்கென நான் என்ன தர எண்ணுகிறேனோ அதை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எதையும் என் குழந்தை நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் உன்னிடத்தில் நின்று ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்ற இந்த நேரம் முழுக்க இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி நான் இருக்கின்ற இந்த காலம் இனி உனக்கு எல்லா விஷயங்களையும் நடத்தி கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு அத்தனையிலும் நின்று நீ உனக்கான நன்மைகளை பெற வேண்டும். நல்லதொரு வாழ்க்கையை விரும்புகின்ற நமக்கு நம் தெய்வம் கொடுக்கின்ற வாக்கு சத்திய வாக்கு எனும் பொழுது அதை வேண்டாம் என்று உன்னால் மறுத்துவிட முடியுமா? தெய்வம் உன்னிடத்தில் நின்று பேசுகின்ற வார்த்தைகளைத்தான் இல்லை என்று உன்னால் மறுத்துவிட முடியுமா? நான் இருக்கின்ற காலம் உனக்கு நிலையான விஷயங்களை இனி நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. நிலையான ஒவ்வொன்றையும் நமக்கு நடத்தும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. இந்த காலம் உனக்கு ஒவ்வொன்றிலும் உன்னை நிலைத்திருக்கச் செய்யும் என்பதனை நீ மறக்காதே. வராகி கொடுக்கின்ற வாக்கில் உன் வாழ்க்கையை நிச்சயமாக நீ காப்பாற்றிவிட வேண்டும் என்பதுதான் உண்மை. உன் தாயானவள் நான் கொண்டு வந்து சேர்க்கின்ற விஷயங்களை நீ சரியாக எப்பொழுதும் எந்த ஒரு மனநிலையிலும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நமக்கென கிடைப்பது என்னவென்று நாம் புரிந்து கொள்ளும் நேரம் இது. நாம் விரும்புகின்ற அத்தனை விஷயங்களையும் நாம் சந்தோஷமாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. மனதில் உறுதியோடு இருக்கும் பொழுது சுற்றி நடப்பது என்னவாக இருந்தாலும் அதை எல்லாமும் நீ நினைத்தால் ஒன்றுமில்லாததாக மாற்றிவிட முடியும். நீ நினைத்தால் இவை எல்லாமும் எந்த ஒரு வேளையிலும் எதுவும் இல்லாததாக உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றிவிடும் என்பதனை நீ மறக்காதே. என் குழந்தையே, இதுவரையிலும் நாம் சந்தித்திருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் நம்மை தேடி வருகின்ற விஷயங்கள் என்னவெல்லாமோ இருந்திருக்கிறது. எவ்வளவோ துன்பங்களும் இருந்திருக்கிறது. எல்லாவற்றையும் கடந்து வரும் வழியும் நமக்கு தெரிந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. இந்த நேரம் இந்த நாள் முழுக்க இனி நீ புரிந்து கொள்ளும் விஷயங்களை நீ உணர வேண்டும். அம்மாவினுடைய அன்பு உனக்கு கொடுக்கும் நல்ல தருணங்களை நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. எதிர்பார்த்தது கூட இந்த வாழ்க்கையில் நடக்காமல் போகலாம். ஆனால் நடப்பது உன் வாழ்க்கையை நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை கொடுக்காமல் போகாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல புரிதல் என்பது இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்துவிட்டால் அம்மா நான் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன் மனதிற்குள் நின்று பேசும். இந்த வாழ்க்கை உன்னுடைய விருப்பங்கள் ஒவ்வொன்றையும் உனக்கே என்று நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் சொல்ல சொல்ல இனி எல்லாமுமே மாறும். நான் சொல்ல சொல்ல இனி எல்லா விஷயங்களிலும் ஒரு மாற்றங்கள் பிறக்கும் என்பதனை நீ மறக்காதே. 1000 விஷயங்கள் உனக்கு நான் கற்றுக் கொடுத்ததுதான். என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சரியாகத்தான் உனக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்து வருகிறேன். என் பிள்ளையான உன்னை நான் எந்த இடத்திலும் கைவிட நினைத்ததே கிடையாது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை நான்
விட்டுவிட நினைத்ததே கிடையாது. இனி என்னவானாலும் நான் இருக்கும் பொழுது இதையெல்லாமும் நீ புரிந்து கொள்ளும் பட்சத்தில் உன்னை தேடி நான் கொடுக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கையை நீ மீட்டெடுப்பாய். வராகி சொல்ல சொல்ல ஒவ்வொரு ஆச்சரியமும் உனக்கு நடந்து கொண்டே இருக்கும். உன் தாயானவள் நான் வருகின்ற நேரங்களில் இனி எல்லாவற்றிலும் உனக்கான உண்மைகளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். யாரையும் நம்பி இந்த வாழ்க்கையில் இதுவரையிலும் நீ தொலைத்தது எல்லாமும் போதும். இனி எதையுமே நினைத்து நீ கலங்காதே. உன்னை வெற்றியின் பாதையில் நான் அழைத்துச் செல்ல வருவேன் என்பதனையும் நீ மறக்காதே. சட்டென்று ஒரு நொடியில் உன் வாழ்க்கையை நான் மாற்றி விடுகிறேன் என்றால் அதற்கு தகுந்தாற் போல நீயும் உனக்குள் தோன்றும் ஒவ்வொரு விஷயங்களையும் மாற்றிக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். உன்னை காணும் இந்த நொடிகளில் எல்லாமும் உனக்குள் இருக்கும் விஷயங்களையும் உண்மைகளையும் நான் உள்வாங்கிக் கொள்கிறேன். உனக்கு என்ன வேண்டும் என்பதனை எல்லாமும் நான் உறுதிப்படுத்திக் கொள்கிறேன் என்பதனை மறக்காது. நான் இருந்துவிட்ட பொழுதில் இனி உன்னை தேடி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய். நிச்சயமாக என் பிள்ளை நீ என்ன நடக்கிறது என்பதனையும் சரியாக ஏற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எந்த உண்மைகளினாலும் என் பிள்ளை இனி நிச்சயமாக நீ தோற்று போக மாட்டாய். ஏனென்றால் உண்மை உன்னை காப்பாற்றும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த உண்மைகள் உன்னை வாழ வைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இத்தனை காலமும் இத்தனை நேரமும் நாம் உண்மையாக இருந்ததற்கான பலன்கள் ஒவ்வொன்றும் நமக்கு கிடைக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என் பிள்ளை தேவை என்று நீ கலங்கிய பொழுது கிடைக்காமல் போன விஷயங்கள் எதுவுமே உன் வாழ்க்கைக்கானது அல்ல என்பதனை முதலில் புரிந்து கொள். இது எதுவும் உனக்கானது இல்லை என்பதனை முதலில் நீ தெரிந்து நடந்து கொள். அப்படி இருக்கும் பொழுது உனக்கானது இல்லை என்ற ஒரு விஷயம் இப்பொழுதும் உன்னை விட்டு விலகி நிற்பது நியாயம்தானே? உனக்கு எது சரியோ எது உன் வாழ்க்கைக்குரியதோ அது எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறக்காதே. உன்னோடு நான் இருப்பதிலிருந்து எல்லாமும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை இனி நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். நல்லது வேண்டியும் நல்லதை விரும்பியும் என் பிள்ளை எப்பொழுதும் நல்லபடியாக வாழவும் நீ கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த நாளிலும் எதையும் என் பிள்ளை நீ தொலைக்கக்கூடாது. எந்த காலத்திலும் எதையும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். நான் உனக்காக ஒவ்வொன்றிலும் உன்னை முன்னிறுத்தும் இந்த நேரம் முழுக்க இனி அத்தனையும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை விஷயங்களிலும் உனக்கு வேண்டியது போல பல நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த காலமும் இனி என் பிள்ளை நிச்சயமாக நீ கலங்கிவிடக்கூடாது. எந்த நாளிலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நினைத்து இனிமேலும் நீ பதறக்கூடாது. வராகி இருக்கின்ற காலம் இனி முழுக்க முழுக்க உன் வெற்றிக்குரிய காலம் என்பதனை நீ மறக்காதே. உன்னுடைய வெற்றியை உனக்கு எடுத்துச் சொல்லும் காலம் என்பதனை நீ மறக்காதே. உன்னுடைய தேவைகள் என்னவோ உன்னுடைய விருப்பங்கள் என்னவோ இதையெல்லாமும் ஒரு சேர நான் உன் வசமாக்கி கொடுக்கும் இந்த நேரத்தை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆசைப்படுவது எல்லாமும் போதும். இனி நடக்கும் விஷயங்களில் உன்னுடைய ஆசைகளை நீ நிறைவேற்றி விடுவாய். அதற்கு நான் உனக்கு சத்திய வாக்கு கொடுக்கின்றேன்.
உன்னுடைய விருப்பம் போல எல்லாமுமே இனி உன்னை சுற்றி உனக்கு நல்லதையே நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ கட்டாயமாக புரிந்து நடந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. நான் இருப்பதில் இனி உன் தேவைகளை நீ அறிந்து கொள்ள வேண்டும். நான் இருப்பதில் இனி உனக்குள் இருக்கும் மாற்றங்களை நிச்சயமாக நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உன்னை நான் எந்த நிலையிலும் நிச்சயமாக கைவிட மாட்டேன். அதுபோல விடியல் பொழுதை உன் வாழ்க்கைக்குரிய வெற்றி பொழுதாக மாற்றாமல் நான் வேறெங்கும் செல்லவும் மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது என்னவென்று நீ தெரிந்து கொள்ளும்போது பல தருணங்கள் உன்னை ஆட்டி படைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை மீட்டெடுக்க வரும் என்பதனை நீ மறக்காதே. நிச்சயமாக உன்னை இந்த வாழ்க்கை நல்லபடியாக வழிநடத்த வரும் என்பதனை நீ மறக்காதே. நல்லதையே செய்யும் பொழுது, நல்லதையே நடத்தும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கு நல்லதையே உருவாக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். ஒவ்வொன்றிலும் உனக்குள் நான் சரி என்று எடுத்து சொல்லும் இந்த வாழ்க்கையை நீ புரிந்து கொண்டால் போதும். அத்தனையிலும் நீ என்னவாக இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்கிறாயோ அதுவாக நீ மாறிவிடுவாய் என்பதனை புரிந்து கொள். அதுவாக பல மாற்றங்களை நீ தந்து விடுவாய் என்பதனை புரிந்து கொள். உன்னை எந்த சூழ்நிலையிலும் நான் கைவிட மாட்டேன். எப்பேற்பட்ட நிலையிலும் நான் உன்னை தொலைத்து விட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காகவும் என் பிள்ளை இந்த சந்தோஷங்களை நீ கைவிட வேண்டாம். ஏனென்றால் வாழ்க்கை ஒரு முறைதான். அது நமக்கு கொடுக்கின்ற இந்த சந்தோஷத்தை நாம் ஒருபோதும் விட்டுவிட வேண்டாம் என்பதனை நீ புரிந்து கொள். ஒரு நாளிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய இந்த விஷயங்களை நீ தொலைத்துவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். எல்லாமுமே நம்மை சூழ்ந்து நிற்கும் இந்த நேரங்களில், எல்லாமுமே நம்மை தொடர்ந்து வரும் இந்த காலங்களில் இனி உன்னை நான் மன நிம்மதியோடு வாழ வைக்கிறேன் எனும் பொழுது இதை நீ என்றென்றும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா மாற்றங்களும் ஒரே நாளில் நடக்காது. ஆனால் மாற்றமே இல்லாத வாழ்க்கை எப்பொழுதுமே கிடையாது. ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு தெளிவு, ஒரு புரிதல் நிச்சயமாக கிடைத்து கொண்டுதான் இருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. அத்தனையிலும் என் பிள்ளை நீ மீண்டு வருவாய் என்பதனை நான் அறிவேன். சரி, இன்றோடு எல்லாமும் முடிந்து விடுமா தாயி? உன் வார்த்தைகளைத்தான் நான் தினம் தினம் கேட்கிறேனே, நீ எல்லாவற்றையும் முடித்து வைத்து விடுவாயா என்று நீ கேட்பாயானால், பொறுத்தது போதும் என்று நீ நினைத்திருப்பாயானால், நான் சொல்வது ஒன்றுதான். உன்னுடைய பொறுமையை கண்டு நான் நிச்சயமாக பெருமைப்படுகின்றேன். அதுபோலத்தான் இனியும் உன்னை சுற்றி நடக்கும் பல விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டால் அத்தனையிலும் உன்னை தேடி வரும் நல்லது உனக்கே என்று சரியாக நடக்கும் என்பதனை நீ மறக்காதே. உனக்கே என்று சரியாக கொடுக்கப்படும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் எந்த நாளிலும் என் பிள்ளையை நல்லபடியாகவே வாழ வைப்பேன் அல்லவா? எதிலுமே என் பிள்ளையின் விருப்பங்களை நான் நடத்தி கொடுக்காமல் செல்ல மாட்டேன். அதுபோலத்தான் இனியும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நான் ஒருபோதும் கெடுத்து விட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்குள்ளேயே நான் இருப்பதும், உன்னை என்றென்றும் அரவணைப்பதும் இனியும் தொடரும் என்பதனை நீ மறக்காதே. நீயும் அதுபோலத்தான் இத்தனை நாளும் என்னை நம்பி நீ பொறுமையாக இருந்தது போல மீதமிருக்கின்ற இந்த நாட்களிலும் நீ பொறுமையாக இருந்து உன் வாழ்க்கையை
நிச்சயமாக மீட்டெடுத்து விட வேண்டும் என்பதனை நீ மறக்காது. நல்லது செய்ய வேண்டி இது உனக்கு எந்த நாளில் என்ன கொடுத்திருக்கிறது என்பதனை புரிந்து நீ மனத்தெளிவோடு இருந்து கொண்டிரு. அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் உன்னை மாற்றும் என்பதனை மறக்காது. அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் உனக்கு தெளிவை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. எது போன்ற காரியங்களும் இனி நமக்கு நடக்காமல் போய்விடுமோ என்று சொல்லி நீ பதறாதே. என்ன நடந்தாலும் அத்தனையிலும் இருந்தும் ஒரு மாறுதல் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ நம்பு. அத்தனையிலும் இருந்தும் ஒரு மாற்றம் நமக்குள் பிறக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. முன்பு இருந்தது போல சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் குழப்பங்களை கொடுத்தாலும் தெய்வத்தின் மீது பாரத்தை போட்டுவிட்டு எல்லாமும் மாறும் என்ற நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ அடியெடுத்து வைக்க பழகிவிடு. முடியாத விஷயங்கள் கூட இனிமேல் நீ நினைத்தால் மட்டுமே முடியும் என்ற ஒரு நிலைக்கு நிச்சயமாக வந்துவிடும். நீ நினைத்தால் இங்கு எதுவும் மாறும் என்ற ஒரு நிலைக்கு வந்துவிடும். அப்படிப்பட்ட எண்ணங்களோடு என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்டப் போகிறாய். உன்னோடு நான் இருப்பது போல, உன்னோடு நான் உடன் வருவது போல இனி எல்லாமும் உன்னை தேடி வந்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். கொஞ்சம் கொஞ்சமாக என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்டு. உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமுமே உனக்கு சிறப்பாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னுடைய மாற்றங்களை இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக இனி உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலும் அது போதும். இந்த விடியல் பொழுது பிரதோஷத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையில் இந்த பொழுது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கத்தான் போகிறது என்பதனை நீ மறக்காதே. நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு உனக்கு வெற்றியையும் கொடுக்கத்தான் போகிறது என்பதனையும் நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இது போன்ற காலமும் நேரமும் இனி எப்பொழுதும் போல என் பிள்ளையை வாழ்த்தும் வணங்கும். உனக்கு தேவையான எல்லாமும் சரியாகவே உனக்கு நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நல்லதுதான் என்று நாம் உணர்ந்து விட்டோமானால் நன்மைகளை தெரிந்து நீ வாழ்ந்து விட்டால் அது போதும். நன்மைகளை புரிந்து நீ எதையும் எதிர்கொண்டு விட்டால் அது போதும். எந்த காலமும் இனி உனக்கு தேவையான ஒன்றில் உன்னை நிலைத்திருக்கச் செய்யும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். என்றும் என் பிள்ளை நீ நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்கு உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டே இரு. எத்தனை இடைஞ்சல்கள் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அவை எல்லாவற்றையும் தூசு போல எரிந்துவிட்டு நீ மேலேறி வருவாய். வராகி கொடுக்கின்ற வெற்றியை என் பிள்ளை நீ நிச்சயமாக உணர்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எது தேவை என்பதனை நான் உனக்கு நிச்சயமாக சொல்லிவிட வருவேன். அது வரையிலும் என் பிள்ளை நீ ஒவ்வொன்றையும் சரிவர புரிந்து கொள். ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்து நடந்து கொள். எல்லாமும் உன்னை தேடி வரும் இந்த காலங்களில் முழுக்க முழுக்க உனக்கு இனிமேல் சந்தோஷத்தையே தரத் தொடங்கி இருக்கிறது என்பதனை நீ மறக்காதே. வெற்றி என்ற ஒன்றை இனி எப்பொழுதும் என் பிள்ளை நீ பெறாமல் எங்கும் செல்ல மாட்டாய் என்பதுதான் உண்மை. உன் மனதில் தோன்றும் எண்ணங்களும் உனக்குள் இருக்கும் நம்பிக்கையும் இனி எப்பொழுதும் உன்னை மீட்டெடுக்க வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. தாயினுடைய வார்த்தைகளுக்கு எப்பொழுதும் நீ மதிப்பு கொடுத்து நல்லபடியாக வாழ வேண்டும். என் தங்க பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.